ஆமா கேளுங்க, அதோ நிக்கிறான்ல அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு வருஷமா உங்களை பைத்தியக்கார மாதிரி லவ் பண்ணுகிறான். உன்னே நினைச்சு சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன்றான். கடாமாட்டு வயசாகுது, இதுக்கப்புறம் அவனுக்கு யாருமா பொண்ணு கொடுப்பா? இன்னைக்கு நீ சொல்ற பதில தான் அவன் இன்ப அதிர்ச்சியில வீட்டுக்கு போகணும். சரிடா மச்சான், சொல்லிடுறேன். God have mercy upon us. உங்களுக்கு எதுனா ஆம்பளை வயசு கேட்ச்சு? நான் தான், என்ன உனக்கு தெரியல? புரியலையே. 10th வரைக்கும் நீ நானும் ஒன்னா தானே படிச்சோம். லாஸ்ட் பெஞ்ச் சுரேஷ். சுரேஷ் நீயா? உன்னதான் ஒரு வருஷமா லவ். ஐயோ வெத்தெல்லாம் பண்றானே. உன்கிட்டயாடா ஆர்கியூமெண்ட் பண்ணிருந்தேன். நான் அவனை கூப்பிடுறேன், நீ அவன்கிட்டயா பேசிக்கோ. இதுக்கு மேல பேசினா எனக்கு இன்பதிர்ச்சி ஆயிடும். டேய் மச்சான் இங்க வா. மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். அதாவது என் நண்பன் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். இருந்தாலும் ஒரு டைம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா. அப்போ ஊர்ல மத்தவங்க எல்லாம் 10-15 அம்மாவோட உன்னை குறுக்கு பேச வரான்னு சொன்னேன். அப்படியே அடிச்சு மூஞ்செல்லாம் தேத்து போடுவேன். ப்ரப்போஸ் பண்ண விடுறா. இந்த தேவதைகள்லாம் பூமியில இருக்காது, சொர்க்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இந்த பூமியில எத்தனை ஒரு தேவதையை பார்த்தனா கொண்டு வந்து முன்னாடி நிக்கோய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அது மேல பெருசா நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இப்ப நம்புறேன், நான் உலகத்துல பார்த்த முதல் தேவதை நீங்க தான். அதனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருக்குங்க. மச்சான் அர்ஜென்ட் படாதடா. அமைதியாடுறான்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு. எனிவே ஐ லவ் யூ கேர்ள். எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. உன்னை குறுக்க பேசாதடான்னு சொன்னேன். நான் வாய் மேல இருந்து கையே எடுக்கல.